ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு துர்கேஷ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராணி சாப்டர் 4 த ரிபலியனில் நம்ம நினச்ச மாதிரி நியூ பேஸ்மெண்ட் எஸ்கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட் எஸ்கேப் முடிக்க வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம கார் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இன்னும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் போய் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ இதை விட நல்லாவே இருக்கும். போன தடவை நம்ம வந்து காஸ்மா கண்டுச்சு இல்லை பாட்டி தாத்தா நம்ம நியூ ஃபர்ஸ்ட் அது பேர் என்னது ஸ்லெண்ட்ரினா அது பேர் இருந்துச்சு இன்னொருத்தன் பண்ணல. அவனை சுட்டு எல்லாத்தையுமே நம்ம போட்டு வறுத்துருக்கோம். ஆனால் இதில் நம்மளை போட்டு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இன்னுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் அதாவது இந்த வாயில் வேறு வர மாட்டேது. நம்ம வந்து இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம பாட்டி தாத்தா கையில் மாட்டக்கூடாது. நம்ம ஏற்கனவே அதில் கார் எஸ்கேப்பில் நோடு சேலஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் யாராவது போய் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இங்கே எனக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வச்சுருக்காங்க. ஒத்தோடி பாட்டி பார்த்துருச்சு. இங்கே ஒன் வே தான், பேஸ்மெண்ட் ஒன் வே மக்களே. மறக்காமல் போய் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா தாத்தா பாட்டி யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேஸ்மெண்ட்டு ஒன் வேனால் நம்ம வந்து டிமிக்கி கொடுத்துட்டு போக முடியாது. அவங்களுக்கு உள்ளே நிறையா பிளேஸ் மாதிரிலாம் இருக்கும். உள்ளே டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலாம் அவங்களுக்கு. ஆனால் பேஸ்மெண்ட் ஒன் வேங்க. ஓகே, நம்ம வந்து கிளம்புங்க பார்த்துட்டோம். நம்ம என்னது எல்லாரும் தலையை துருத்துட்டு போகிறாங்க. ஏண்டா தலையை பின்னாடி திருப்புறதுக்கு என் கையில் தலையை எடுத்து அறுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ எதுக்கு ஹேமரை வெளியே கொண்டு போகிறோன்னா, ஹேமருக்கு பின்னாடி ஒரு லேடர் இருக்கும். இந்த லேடரில் நம்ம ஏற்கனவே ஏறி இருப்போம். அதில் ஏறி அவனுக்குள்ளே என்னமோ ஹேமர் கேட்டிருந்தாங்க. அந்த ஹேமரை உடச்சிட்டு நம்ம வந்து இப்போ மேலே ஏறி அதுக்குள்ளே இது கன் எடுக்கிறதுக்கு விண்டப் கீ இல்லை டைமண்டு இல்லை ஹேண்டிலு இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த எஸ்கேப் தேவையானது ஏதாவது இருக்கான்னு பார்க்க தான் போகிறேன். ஓகே, நான் நினச்ச வரை இங்கே விண்டப் கீ இருக்கா அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இங்கே நான் நினச்ச வரை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இருக்குங்க, விண்டப் கீ தான் இருக்குது. ஆனால் 90% இங்கே விண்டப் கீ தான் இருக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே எனக்குள்ள சத்தத்தை போட்டு க்ரியேட் பண்ணி விட்ருவோம் சத்தத்தை. ஏன்னா அப்படின்னா தான் பாட்டி தாத்தா வருவாங்க. வாங்கடா, இப்போ வந்துட்டு நம்ம ஹேமர் தூக்கி போட்டு போகிறோம். ஹேமர் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் என்னங்க வருவாங்க போகுது. ஓகே, ஹேமர் தூக்கி போடுவோம். சவுண்டையும் கூட கொஞ்சம் அதிகமாக இங்கே தாங்க இருக்கிறான். இந்த வீட்டுக்குள்ளே இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கியான். திரும்ப போயிட்டான் அந்த இடத்துக்கு. எந்த இடத்துக்கு போகிறான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பாட்டி வரட்டும். பாட்டி வாங்க. ஐயோ வரவே மாட்டாங்க. நியூ ஃபரேட் வந்து ரொம்ப நல்லவன். பாட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாய முடியல, வந்துட்டான். இப்போ வந்துட்டு நம்மளை போட்டு துவைக்க போகிறாங்க இந்த பாட்டி எஸ்கேப் பண்ணுறதுக்கு. நான் விண்டப் கீ எடுத்துகிட்டு இப்போ ஷார்ட் கன் எடுக்க போகிறோம். ஷார்ட் கன் எடுத்து எல்லாத்தையும் டப் 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 டப்னு சுட போகிறோங்க. நியூ ஃபரேட் உள்ளே போயிருக்காங்க, கதவு திறந்துருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ உள்ளே போயிட்டு ஷார்ட் கன் ஒரே ஷூட் தான் ஷூட் பண்ணுவோம். 1 2 ஷூட் பண்ண வர மாட்டேது. கார் கீ என்னங்க புல்லட் வர மாட்டேது. அதாடி நியூ ஃபரேட்டு. அதாடி பாட்டியா நியூ ஃபரேட்டுன்னு நினச்சிட்டேன். பாட்டி இங்கே கரெக்டாக ஷூட் பண்ணதுக்கு இங்கே வந்துட்டா நம்ம நெஜ பாட்டி. வாயண்டி இங்கே நியூ ஃபரேட் அவனை வர வச்சுட்டு தாங்க நம்ம போகணும். பாட்டியோட சேர்ந்து வெளியே போவேன். நியூ ஃபரேட்டு பாட்டி வச்சுருக்க பேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு ரத்த கரையாக வச்சுருக்கா பேட்டை. போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஆமோ எடுத்து சுட்டுட்டு 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் சுட போகிறோம்.
ஓகே போயிட்டாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் அவன் அங்கிட்டு போகிறாங்களா, அவங்க போகிற அந்த பக்கம் ட்ராயர் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைங்க. ஓகே இப்போ வந்து நம்ம சத்தத்தை க்ரியேட் பண்ண போகிறோங்க. இப்போ தான் போயிட்டுருக்காங்க. 1 2 3 ஓட்டாச்சு. வாங்கடா 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 வாங்களே வாங்க, உங்களை சுட்டு சின்ன அவனமாக்கி விடுறேன். சாவு பாட்டி நியூஃபரேட் 2 பேருமே செத்துறாங்க. இப்போ வந்து இந்த ஹேமர் தூக்கிட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஐயோ என்னங்க பக்காங்க அது ஃபுல்லாக திரும்பவே முடியல. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ புல்லட் தேவை. புல்லட் அன்லிமிட்டெட் கிடையாது மக்களே, காஸ்மா கன்னுக்கு மட்டும்தான் அன்லிமிட்டெட். ஆனால் அன்லிமிட்டடானது இந்த காஸ்மா கன்று புல்லட்டு. ஆனால் இந்த ஷார்ட் கன்னுக்கு புல்லட்டு லிமிட்டட் தான், அன்லிமிட்டெட் கிடையாது. காஸ்மா கன்னுக்கு மட்டும்தான் அன்லிமிட்டட். ஓகே நம்ம போட்டு அந்த ஹேமர் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கனுக்குள்ளே உடைக்கணும். இங்கனுக்குள்ளே கார் இருக்க இடத்துக்கு போய் உடச்சிட்டு வரணும். எட்ரா உடடா. ஓகே நம்மளுக்கு வந்து இங்கே லிவர் தேவை. நம்மளுக்கு கொஞ்சம் பழகிடுச்சுங்க. போன தடவை பிளைண்டாக வந்து எஸ்கேப் முடிச்சாச்சு, ப்ளஸ் நோடு சேலஞ்சோட. ஓகே நம்மளுக்கு வந்து போக முடியுமான்னு எனக்கு ஒரு 10 நாளாகவே ஐடியாங்க. பார்த்தீங்களா போக முடியாமல் வச்சுருக்காங்க எங்கள் வழி. ஓகே நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, வேறு வழி இல்லை. நம்ம வந்து லிவர் ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்தை இருந்து அந்த வெயிண்ட் வழியாக கீழே குதிச்சு தான் போகணும். இங்கிட்ட இருந்து நேராக அப்படியே வெயிண்ட் வழியாக கீழே குதிச்சு போயிட முடியாது. இல்லை காரோடையே போயிடலாம் போல். நம்ம வந்து இங்கனுக்குள்ளே ஹேமர் போட்டு வச்சுட்டு, மக்கள் இங்கனுக்குள்ளே ஹேண்டில் தான் வச்சுருக்காங்க. நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் ஹேண்டிலை. ஆனால் இந்த லிவருக்குள்ளே 3மே மேலே தாங்க இருக்கு. ஐயோ நியூஃபரேட் ஸ்பான் ஆகிட்டாங்க. ஆனால் 3மே இங்கே தாங்க இருக்குது மேலே. நியூஃபரேட் ஸ்பான் ஆவான்ல அந்த இடத்துல தான் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவரு ரஸ்டி சிசர் கேட்பாங்கல்ல, இதை பார்த்தீங்களா பேஸ்மெண்ட் சாவி. ஐயோ பாட்டி 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். எஸ்கேப் பாட்டி எஸ்கேப் ஆகிட்டேன். ஆத்தாடி தாத்தா ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே பார்த்து வச்சுட்டோங்க. ரஸ்டி சிசரும் பார்த்து வச்சாச்சு, அங்கே தான் இருக்குது மேலே. ரஸ்டி சிசர் இங்கே இருக்குங்க மேலே இல்லை. கிளவு நம்ம இந்த கண்ணில் போட்டு தள்ளவே இல்லை, மாட்டவே இல்லை அந்த டிக்கெட்டு. ஓகே பாட்டி வா. பாட்டி அது சத்துருச்சு. ஆத்தாடி நியூஃபரேட்டுங்க. ஆத்தாடி திடீர்னு கிட்டக்கு வந்துட்டாங்க உடனே. நல்ல வேலை தப்புச்சாச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ பங்கு பண்ணிட்டாங்கங்க. ஓகே இங்கே ஷார்ட் கன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே ரஸ்டி சிசர் இருக்குது. புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டு அவனை போட்டு நல்லா மொத்தணும். ஆனால் எனக்கு ஆசை நிறைவேறும். ஐயோ போச்சு இந்த புல்லட் வேறு என்கிட்ட ரீலே லிமிட்டட் பண்ணுதே. வந்துட்டாங்க. ஓடுறா இங்கே நின்றுக்கலாங்க. பார்த்துட்டான். வாடா சாவிடா. என்னையாவா போட்டு தள்ளுற. நியூஃபரேட் செத்துட்டாங்க. நான் நினச்ச வரையும் 3மே மேலே தாங்க இருக்குது. ஹேண்டில் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ரஸ்டி கேட்பாங்க அங்கே இருக்குது. அதாவது இந்த லிவர் போட்டு தரப்போம்ல இங்கனுக்குள்ளே, அந்த இது வந்துட்டு இங்கனுக்குள்ளே இருக்குது. இது என்னன்னு தெரில. நம்ம போன தடவை ஓப்பன் பண்ணப்போ இங்கே பேட்லாக் இருந்துச்சு. இது வந்து ஷூட் பண்ணால் இப்போ திறக்க மாட்டேது. ஷார்ட் கன் வச்சு ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காஸ்மா கன் தான் வேணும். ஆனால் எதுக்கோ கொஞ்சம் தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுங்க. காஸ்மா கன் ரொம்ப பவர்ஃபுல்லுன்றதுனால இப்போ வந்து நான் வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணாத ஒன்று இதில் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ வந்து இது பண்ணேன்ல, இது வந்து அது எப்படி சொல்கிறது, இது வந்து வாயில் வரமாட்டுது.
ஆக்சுவலி மேலே நின்றுக்கிட்டு இருந்தான். உடனே கிட்டக்க வந்துட்டான். நான் காஸ்மகன் கையில் வச்சுருந்தேன். ஷூட் பண்ணினா நான் ஷூட் பண்ணி நானும் செத்தேன். டே 5ல் என்னையும் சாக வச்சிட்டான் நியூஃபரேட்டு. இங்கே தாங்க மேலே பேஸ்மெண்ட் சேவியும் இங்கே தான் இருக்குது. டைமண்டும் இங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த கேஜுக்குள்ளே லிவர் போட்டு தரப்போம்ல, அந்த கேஜுக்குள்ளே இருக்குது டைமண்டு. ஹேண்டில் வந்து இங்கே இருக்குது. நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் கீழே குதிக்கும்போது லைட்டாக தெரிஞ்சிச்சுமே எனக்கு. ஹேண்டில் இருக்குது. 3மே மேலே வச்சுருக்காங்க. ஈஸியாக இருக்குது 3மே. ஆனால் அந்த இது தேடுறது தான் கீழே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் திறந்து இன்னும் ஒரு இடத்துக்கு திறக்கணும். ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சிடும். ஓகே, முதல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா அதில் ஸ்பீட் ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் ரேட் இல்லை, ஸ்பீட் ரன்னு நான் தான் வச்சுருக்கேன். அதோடி தாத்தா வந்துட்டான். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கவே விட மாட்டுறாங்க இல்லைங்க நம்மளை. ஸ்க்ரூ ட்ரைவர் நம்மளை எடுக்கவே விட மாட்டுறான் கிழமை. யாராவது ஒரு தாள் வந்துடுறாங்க நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கும்போது. படி எவனும் வரல. இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். கிழமை வந்தானா அவ்வளோதான், போச்சு. மை காட், வாட்ஸ் கதம். கிழவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம. என்னங்க அங்கிட்டு தானங்க நிற்கிறான். அப்படியே ஒரு டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரே பொடியில் போட்டேன். எல்லாமே முடிஞ்ச அளவு கண்டுபிடிச்சிட்டேங்க. கிழமை வந்து வெளியே ஸ்பான் ஆகிறான். நியூஃபரேட் வந்து அவன் புக்கை வச்சு தெரப்பியான்னு அங்கே ஸ்பான் ஆகுறான். அதுக்கப்புறம் நியூஃபரேட்க்கு அடுத்து இந்த கிளவி பேர் என்னது, கிராணி. கிளவி வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கக்கூஸ்குள்ளே ஸ்பான் ஆகுது. போச்சுடா, எனக்குள்ளே ஏதாவது வச்சு வந்துருப்பாங்கன்னு பார்த்தேன். ஓகேங்க, நம்ம வந்துட்டு டே 4க்கு வர வச்சுருவோம். டே 5க்கு வர வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை. இப்போயே டே 2 வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு டே 2ல் எல்லாமே எடுக்க பார்க்கலாம். ஓகே, நம்ம போகிற இடத்துக்கே கிளம்பி போகிறேன் நீங்கள். ஓகே, கிளம்பி இங்கிட்டு போட்டும். நம்ம வந்துட்டு நைஸாக அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இங்கிட்டு போயிடலாம். எட்ரா ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்தாச்சு. ஐயோ, பாட்டியே இன்னும் வெளியே வரலையா? சூப்பர், நம்ம இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அடியே கிளவி. ஐயோ, நியூஃபரேட்டு கிளவி தான் இங்கே வருதுன்னு பார்த்தா நியூஃபரேட்டு இங்கே வந்துட்டாங்க. அவனுக்கு இங்கே வெளியே வேணால் இங்கே டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலாங்க. இங்கே 4 பேர் வந்தால் கூட இங்கே டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலையா? இங்கே 5 பேர் வந்தால் கூட நான் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுவேங்க. ஒருத்தவன் இங்கிட்டு வந்தால் அங்கிட்டு, ஒருத்தவன் அங்கிட்டு வந்தானா மொத்தமாக டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த எஸ்கேப் போங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பேஸ்மெண்ட் எஸ்கேப்புக்கு என்னென்ன தேவைன்னா மொத்தமாக தேவை டைமண்டு, பேஸ்மெண்ட் சாவி, அதுக்கடுத்து இது ஹேண்டில் மொத்தமாக தேவை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கார் எஸ்கேப்பில் வந்து ஒரு தடவை மேலே வந்து ஹேண்டில் கொடுத்தாங்க. ஆட்டி நிற்கிதுங்க. நம்ம வேறு கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்க விட மாட்டாங்கன்னு எடுக்க விடாமல் தான் பண்ணாங்க ஒரு டேவே. ஆனால் இப்போ போடவும் விட மாட்டானுங்க. போயேண்டி கிளவி. இப்போ இவங்க என்ன பண்ணுவோம், எனக்குள்ளே டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். கிளவி இப்போ எனக்குள்ளே டைவர்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு வரமாட்டுது. எடுத்தாச்சு, அவ்வளவுதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு எனக்குள்ளே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் திறந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, எட்ரா போடு. லிவர் வச்சுருக்காங்க. லிவரை வச்சு மேலே உள்ளதை நம்ம வந்து திறந்துக்கலாங்க. ஓகே, எட்ரா. ஐயோ, நியூஃபரேட் என்ன இப்போ டோரை தரீங்க? ஆஹா, டே 3 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் முடித்த மாதிரி டே 3 கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஏன்னா நான் ப்ராக்டிஸ் மூடில் என்னை வந்து நல்லா வெளுத்தாங்க. ஓகே, லிவரை வச்சு நான் என்னடா பண்ணேன்? சும்மா வந்துக்கிட்டு லிவரை கொடுக்குறானுங்க. ஓகே, ஓடுறான்னு அப்படின்ற மாதிரி தான்
எனக்கு இருக்குது. வெளியே போக விட மாட்டேறாங்க நம்மளை. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நவுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்தளவுக்கு போட்டு நம்மளை துரத்திக்கிட்டு இருக்காங்க. கிளவி ஏய் கேள்வி, என்ன பண்ணுற? இன்னும் கிளவி கக்கூஸ்குள்ளே தாங்க இருக்குது. ஐயோ நியூஃபர் ரேட்டுங்க பார்த்துட்டியா? ஐயோ கரெக்டாக நம்ம இருக்க இடத்துக்குலாம் ஸ்பான் ஆவார். நான் ஏங்க இப்படி பண்ணுறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கானே. பாரு பாரு எவ்வளோ நேரம் பார்க்குறேன். மண்டையா நான் சொட்ட மண்டையன் வேறு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம பாட்டி தாத்தாவை ராணி சாப்டர் 2 போட் எஸ்கேப்க்கு என்ன பண்ணோம் வெப்பன் கீ வச்சு. அதுக்காண்டி சாப்டர் 3ல் பாட்டி ஸ்லிங் ஷாட் வச்சே போட்டு தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை செம்மையாக பழி வாங்குறாங்க நம்மளை. நம்ம ஏற்கனவே ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும்போது பாட்டியை மட்டும்தான் வச்சுருந்தோம். பாட்டிஸில் என்ட்ரினா அவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து கிராண்ட் பாவை கடைசியில் அங்கே வைக்கவே இல்லை. வித் டெடியோடவே எஸ்கேப் ஆகிட்டோம் 2 எஸ்கேப்புமே. ஆனால் யாருமே ஒரு நாள் கூட பார்க்கலங்க. பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலைங்க. வெறும் 25 சப்ஸ்கிரைபர்லேயே நம்ம நிற்கிறோம். நீங்கள் மட்டும்தாங்க பண்ண மாட்டீங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மேலே ஏறி அப்படியே கீழே குதிச்சு அங்கிட்டிருந்து போயிடலான்னு பார்க்குறேன். அப்படியே கீழே குதிச்சு லிவர் மேலே தானே இருக்குது. அப்படியே இங்கிட்டிருந்து இந்த குட்டி ஹோல் வழியாக போயிட்டு அது கீழே இறங்கி அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே குதிச்சாச்சு. இந்த லிவரே இந்த பக்கம் தானேங்க இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வழியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எங்களுக்குள்ள ஹேமர் போட்டுச்சோம், அது வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டைமண்டை எடுத்து அந்த வெயிண்ட் கீழே இறங்குவோம்ல, அந்த வெயிண்ட் வழியாக இந்த 1 வே வெயிண்ட் வழியாக போட்டு வச்சிடலாம். இந்த வெயிண்ட் வழியாக அந்த ஹேமர் சத்தத்தை இங்கிட்டு க்ரியேட் பண்ணி விட்டு அங்கே கீழே இந்த கார் பக்கம் ஏதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கார் பக்கம் ஏதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது எஸ்கேப் தேவையானது. ஓகே கீழே வச்சாச்சு. ஓகே கீழே போட்டாச்சு. ஓகே நாம் வந்துட்டு இப்போ இந்த கீழே இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எனக்குள்ளே ஹேமரை போட்ட பிறகு நம்ம வந்துட்டு இங்கே ஏதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்க தான் வந்தேன். ஓகே நான் வந்து இந்த கேட்டு ஆக்சுவலி 1 or 2 செகண்ட் தான் ஓப்பனில் இருக்கும். ஓகே இப்போ பார்க்குறீங்களா 1 2 3 அவ்வளோதான். இப்போ திரும்ப நான் அதை திறப்பேன். திரும்ப திறந்துட்டு நான் வெளியே போயிடுவேன். ஏன்னா நான் விளையாட வரல, ஏன்னா நான் எஸ்கேப் பண்ண வந்திருக்கேன். ஓகே திறந்தாச்சு. 1 2 3 4 5 அவ்வளோதாங்க, மூடிச்சு. ஓகே நம்ம இங்கனக்குள்ளே போட்ட ஷார்ட் கன்னை தொடி கிளவே போகிறாயா. ஆஹா நான் போட்டு ரவுண்டு கட்டிடுவாங்க. அப்படியே போயிட்டு இருந்தா எனக்குள்ளே பேஸ்மெண்ட் சாவி எடுத்து போட்டு வச்சோம்ல, அதை அங்கிட்டு வெயிண்ட் வழியாக போட்டு வச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நியூ ஃபரைட் வேறு பார்த்துட்டான். முதல்ல இந்த காஸ்மா கன் எடுத்து எல்லாத்தையும் போட்டு தரணும். ஓகே ஓகே ஓடுறா. நான் எதுக்கு இப்போ போகிறேன்னா, அந்த பேஸ்மெண்ட் சாவி எங்கனக்குள்ளே போட்டால் கீழே சத்தம் போட்டு டைவர்ட் ஆகிடுவாங்க. டைவர்ட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு இந்த டைமண்டையும் தூக்கி கீழே போட்டோன்னா கீழே திரும்பவும் டைவர்ட் ஆவாங்க. கடைசியில் டே 4ல் தான் முடிக்க வச்சதே எஸ்கேப்பு. ஓகேங்க எனக்குள்ளே பார்த்த டைமண்டையும் தூக்கி எனக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஓடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எஸ்கேப்பே முடிக்க வந்துட்டேன். என்னங்க டைமண்ட் பக்கா எடுத்தாச்சு. ஓகே எடுத்துட்டாங்க. டைமண்ட் பக்கத்துலேயே போட்டு வச்சுட்டு பேஸ்மெண்ட் கீ பக்கத்துலேயே போட்டு வச்சுட்டு வந்தேன்னா, ஏன்னா வெயிண்ட் மேலே போட்டால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். இது வேறு பக் பண்ணி முன்னாடி போனால் பின்னாடி வந்துடுறாங்க. முன்னாடி போனால் பின்னாடி வரான், பின்னாடி போனால் முன்னாடி வராங்க, பின்னாடி போனாலும் பின்னாடி தான் வரியான், முன்னாடி போனால் பின்னாடி வரியாங்க. அப்படி போட்டு வச்சுருக்கு. ஓகேங்க நம்ம பேஸ்மெண்ட் சாவி அதுக்கப்புறம் டைமண்டு 2 இங்கே போட்டாச்சு. இங்கே போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இன்னும் ஹேண்டில் தாங்க வேணும். ஹேண்டில் தூக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ஹேண்டிலு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் ஹேண்டில் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கீழே போட்டு வச்சோம்.
ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு நேராக அப்படியே போயிட்டு இங்கிட்டிருந்து ஹேண்டில் கீழே போட்டு நம்மளும் கீழே குதிச்சுட்டு ஒன்றா எஸ்கேப் பண்ணிடலாங்க. இந்த வெளி நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இவங்களுக்குள்ளே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் நைஸாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எவனும் பார்க்கல. ஓச்சுடா, எவனோ பார்த்துட்டான். ஓகேங்க, எவனோ பார்த்துட்டு போட்டோம், நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, ஓடு கூட்டு. ஓகே, வந்தாச்சு. ஓகேங்க, ஓடுறா என்னை போட்டு நல்லா கொடுமைப்படுத்திட்டாங்க இந்த எஸ்கேப்கே. அடுத்து நம்ம கிராணி சாப்டர் 1 ரீவேம்பில் நம்ம எட்டுக்கால் பாட்டி மேலேயும் நம்ம கிராண்ட்பா உள்ளேயும் வச்சு இந்த சீவேஜ் எஸ்கேப் உள்ள நம்ம ஹவுஸ்க்கு நம்மளை வீடு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இடத்துல எட்டுக்கால் பாட்டி சுற்ற போகிறா. அந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகேங்க, இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக தான் நான் 3 பேரை வச்சுருக்கேன். அதில் நம்ம ஸ்லெண்ட்ரினா சீவேஜ்குள்ளே இருப்பாள், அதாவது சீவருக்குள்ளே இருப்பாள். அவளை எதுக்கு பாதுகாக்க போட்டிருக்காங்கன்னு தெரில. நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சீவருக்குள்ளே இருப்பாள் ஸ்லெண்ட்ரினா. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்பவுமே டே 5 வர வச்சு நம்ம சீவேஜ் எஸ்கேப் பண்ண விட்டுருக்காங்க. ஐயோ, இந்த எஸ்கேப் பார்க்கலாங்க. முதல்ல இவன் நியூ ஃபெரிட் வேறு துரத்துறியா நம்மளை. ஓடுறா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரு. நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்மெண்ட் வழியா பேஸ்மெண்ட் 1 வே ஆத்தோடி போட்டிங்க. நாய்ஸ் கேப்பில் நைஸாக பிடிக்க பார்க்குறாடா. என்னடி சொல்கிற, ஒன்றும் புரியலை. என்னங்க, என்ன கேள்வி, ஒன்றுமே புரியலையே. இவங்க என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே போட்டோம்ல, திரும்ப அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி சத்தத்தை போட்டு விட்ருவோம். இதுக்கு மேலே எடுக்க முடியாது ஸ்க்ரூ ட்ரைவரை, ஏன்னா கையில் எடுத்து பார்க்குறேன் வர முடியல. அதனால் 2 சத்தம் போட்டாச்சு. ஏன்னா அதுவே ஒரு சத்தம் கீழே உருண்டு போகிறது சத்தம் கேட்குது. அதனால் மேலே வந்துடுவாங்க டைவர்ட் ஆகிட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கீழே குதிச்சுட்டு பேஸ்மெண்ட் வழியாக போயிடலாம். பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு டைமண்டே இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணலை. ஓகே, வந்தாச்சு. டைமண்டுங்க இந்த இருக்குது. ஐயோ போச்சுங்க. என்னங்க பேஸ்மெண்ட் கீ காட்டுது டைமண்ட் எடுத்தா. பாடி எல்லோரும் மேலே டைவர்ட் ஆகிட்டாங்க போல். ஓகே, நம்ம அடுத்து நம்ம அதில் நோ வெப்பன் சேலஞ்சு தாங்க பண்ண போகிறோம். அதில் நம்ம பாட்டி தாத்தா ரீவேம்பில் நம்ம பாட்டி தாத்தா அந்த 8 கால் கிழவி எல்லோரும் சேர்ந்து நம்மளை போட்டு தள்ள போகிறாங்க. நம்ம 8 கால் பாட்டிக்கு சரியான பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் இன்னொன்று, நம்ம 8 கால் பாட்டி வெளியே வர்றது, அதுக்கு அடுத்து டோர் திறக்காமலே உள்ளே போகிறது. அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க, ரெக்கார்ட் பண்ணாத விஷயம். அது என்ன விஷயம்னா, 8 கால் பாட்டி சரி இவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பிளாங்குக்கு நேராக நின்றுக்கிட்டு இருந்தேன். உள்ள பிளாங்கு போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. டபால்னு குதிச்சு வாயில் ஒரே முழுங்கிட்டு திரும்ப குதிச்சு போயிட்டாங்க. அந்தளவுக்கு அப்டேட்டு நிறைய ஒரு சேலஞ்சிங்கானவனே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கானவ தோடி பாட்டி. அதான் பார்த்தேன், எப்படி எஸ்கேப் பண்ண விடுவாங்க நம்மளை இந்த இதில். ஏற்கனவே நம்ம இந்த கிராணி சாப்டர் 1 ரீவேம்பில் சீவேஜ் எஸ்கேப்பில் போட்டு நல்லா நவட்டி எடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், பேஸ்மெண்ட் சாவி மட்டும் எடுத்து போட்டுட்டு, பேஸ்மெண்ட் சாவி சத்தத்தை கேட்டு வந்துச்சுங்க. அதனால நம்ம எஸ்கேப் ஆக முடியல. இப்போ இந்த இதுலேயே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஹேண்டில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ஹேண்டில் எடுத்து கீழே போயிட்டு அப்படியே போய் எஸ்கேப் ஆக போகிறோங்க. ஓகே, ஓடுறா நம்ம எஸ்கேப் ஆக போகிறாங்க.
நம்மளை டே 4 வரையும் கொண்டு வந்த பாட்டியை சத்தம் போட்டு கூப்பிட்டு தான் நம்ம பாய் சொல்லிட்டு தான் போகணும் நம்ம பாட்டிக்கு. ஓகேங்க, வாடி கிளவி. ஹேண்டில் போட வேணாம், இப்போ இங்கே எனக்குள்ளே சத்தத்தை போட்டு போயிடலாம். வாயேண்டி வெட்டமாவளே. என்னங்க நம்ம பேரனை காலையே காணோங்க. என்னங்க நீங்கள் போய் கொஞ்சம் தேடுங்கங்க. பார்த்தீங்களாங்க கிளவிக்கு ஆசை புச. கிளவி சத்தம் போட்டேன்டி வாடி. கிளவிக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நாளைக்கே எஸ்கேப் ஆகணும். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.